நேரா கவர்னர போய் பார்த்து, நான் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. எங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க அனுமதி குடுக்கணும். 1 நாங்க நீங்க குடுக்குற காலக்கெடுக்குள்ள மெஜாரிட்டிய நாங்க நிரூபிக்க தயாரா இருக்கோம். அப்படீன்னு அவர் சொல்லுவாரு. 10 டேஸ், 2 வீக்ஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. சட்டமன்றம் கூட்டுறதுக்கு அவர் அனுமதி குடுப்பார். இதுதான் நடைமுறை. இந்த விஷயத்துல ஒரு வித்தியாசமா விஜய் எல்லாமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நெனைக்கிறாரு. கடிதம் நீங்க கவர்னருக்கு கடிதம் எப்படி அனுப்பலாங்க? ஆர்.என். ரவிய போய் நீங்க எதுக்கு பார்த்தீங்க? அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக கவர்னர போய் பார்த்தீங்க. பட் அதுக்கு முதல் மாநாட்டுல என்ன பண்ணீங்க? கவர்னர் பதவியே தேவையில்லன்னு தீர்மானம் போடுறீங்க. அப்புறம் கவர்னர பார்த்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு மெமரண்டம் குடுக்குறீங்க. இன்னைக்கு கவர்னருக்கு இமெயில் அனுப்புறீங்க. இது என்ன ஒரு நடைமுறை வித்தியாசமான விஷயம்னா தெரியல. ஏங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்கங்க. இனிமேலாம் நீங்க யாரையும் குறையே சொல்ல முடியாது. கவர்னர பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாரா நம்ம? என்ன சொல்றதுக்கு இதுக்கு காரணம் இது? அப்படித்தானே அவர் வழக்கமான ஒரு நடைமுறைக்கு தான் போவாரு. எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை, அதனால கடிதம் அனுப்பினேன்னு சொல்லுவாரா? அசிங்கமான ஒரு விஷயம். அவர் கடிதம் அனுப்பியது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமா தான் இருக்கும்.